இந்த அரசாங்கமே திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் நான் எடுத்துக்கோ, அதில் ஒரு கோர் பாயிண்ட். விஜயை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்களா நீங்க? மோடிக்கு இந்த நிபந்தனை விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அமித்ஷா வந்தா விதிப்பீங்களா? இப்ப மூஞ்சியை கொண்டு எங்க கொண்டு வைப்பார் விஜய்? ஏன் சாஃப்டாவே அப்ரோச் பண்றீங்க சார்? ஜெயலலிதா மேல 1000 விமர்சனம் இருந்த போது ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் வந்த ஜெயலலிதா இன்னைக்கு இல்லையேன்னு பல லட்சம் பேர் ஏங்குறா சார். ஏன்னு ஸ்டாலின் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். கோர்ட்ல போய் அதனுடைய ஆதாரத்தை காட்டணுமா இல்லை? நானும் அதை ஒரு பேட்டியில சொன்னேன். சதின்னா செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போய் கோர்ட்ல காட்டுங்க. நீதிபதியும் மனுஷன் தான். இதை நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, உறவுகள் இருக்கு. அவ்வளவு தூரம் சட்டத்தை மதிக்கிற விஜய் புசியானதுக்கு ஒரு போனை போட்டு போய் சரண்டராங்கன்னு சொல்லிருக்கணும்ல. என்ன சார் தூக்கில போட்டுருவாங்களா? இப்படி அவரை உசுப்பேத்தி தான் இன்னைக்கு இந்த லட்சணத்துல கொண்டாந்து விட்டுருக்காங்க விஜய. விஜய் தெரிச்சு ஓடினார் இல்லையா திருச்சி ஏர்போர்ட்ல, அவருடைய பயந்ததுல நியாயம் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா ஒரு தலைவர் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு பார்ட்டு. தாவேகா தரப்பு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து எதுக்கு அனுமதி கொடுத்து மறுத்திருக்கலாமே அப்படின்னு சார் இன்னைக்கு வாய்களே பேசுவாங்க. அப்ப எங்க தலைவர் ஏன் அப்படி ரொம்ப நக்கலா கேட்டார்னு முதல்ல விஜயை பார்த்து கேட்கணும் சார். 8:45 நான் நாமக்கல்ல பேசுவேன்னு உங்க ட்விட்டர்ல போட்டுட்டு 8:50 சென்னையில பிளைட் ஏறுறமேன்னு குறைஞ்சபட்ச கண்ணாடியை பார்த்து விஜய் கன்னத்துல அரைஞ்சுக்க வேண்டாமா? கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில செத்தவன் திமிர்ல போய் செத்தான். கரூர்ல செத்தவன் அப்பாவித்தனமா போய் ஒரு நடிகனை பார்க்கணுமேங்கிற ஆர்வத்துல போய் செத்தான். திமுகவை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். உங்களுக்கு துப்பு இருந்தா துணிச்சல் இருந்தா நீங்க அதை செய்ய வேண்டிய நேரத்தை செய்ய வேண்டிய விஷயங்கள்ல செய்யணும். அண்ணாமலைக்கு இது பொருந்து, விஜய்க்கு இது பொருந்து. இப்பவே ஸ்டாலின் பண்ணிட்டார் சொல்றதன் மூலமா விஜய் பண்ண யோகியமற்ற சில செயல்கள் அரசாங்கம் பண்ணுது நீங்க ஓடி ஒளியக்கூடாது. ஊடகங்கள் அதுக்கு துணை போகக்கூடாது. ஆம்புலன்ஸ் வருதுன்னு எடப்பாடியும் தன்னோட ஒரு குறைஞ்சபட்ச அறிவை பயன்படுத்தாம அந்த ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு ஒரு தப்பான மெசேஜை சொல்லிட்டார். மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல விஜய் அவர்கள் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு பயணம் 41 மரணங்களோட துயரமான சம்பவமாக முடிவடைஞ்சிருக்கு. இது தொடர்பாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் நடந்த பரபரப்பான வாதங்கள் இப்போது விவாத பொருளாக மாறி இருக்கு. அது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்களை தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் நீங்க பார்த்துருப்பீங்க, 2 நீதிமன்றங்கள்லையுமே வந்து காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களுக்கு போறது முன்னாடி ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த சம்பவத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசு தரப்பும் சரி, தாவேகா தரப்பும் சரி, எங்க தவறுனது, யார் மேல தப்பு அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. அதை உணர்ந்துதான் முதலமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார். விஜய் வீடியோ வெளியிடுவதற்கு முதல் நாள் ஒரு கருத்தை சொன்னார். எந்த கட்சியினுடைய தலைவருமே தன் தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டாங்கன்னு. விஜய்க்கு ஆதரவான கருத்தும் அதில் பொதிஞ்சிருக்கு. யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ இந்த நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்காம இந்த இடத்த கொடுத்தாங்கன்னு சொன்ன போது அந்த இடங்களுக்குரிய வேறுபாடுகளை அதிகாரிகள் வீடியோல போட்டு காமிச்சாங்க. நீங்க கேட்டிருந்ததை கொடுத்திருந்தா பாதிப்பு இதோட அதிகமா இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல கூட ஏன் கொடுத்தீங்கன்னு பொதுமக்கள் இருந்த கேள்வி வருது. அது அரசு தான் பொறுப்பேற்கணும். அது ரைட்டு. ஒரு துயரமான ஒரு காஸ்ட்லியான பாடத்தை கத்துக்கிட்டு இனிமேல் அதை பண்ணதான் போறாங்க. இனிமேல் இந்த ஜென்மத்துல வேலைச்சாமரத்துல ஏதாவது ஒரு பசங்க நிறுத்துவாங்களா? நிறுத்த மாட்டாங்க. சம்பவங்கள் இருந்தா பாடம் கத்துக்கணும். இந்த அரசாங்கமே திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் நான் எடுத்துக்கோ, அதில் ஒரு கோர் பாயிண்ட். விஜயை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்களா நீங்க? அது இது பண்ணா இது நடக்குமா, அது பண்ணா அது நடக்குமா? இதெல்லாம் அரசியல் சார். நீங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல நீங்க ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கிறீங்க, சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பா இருக்கீங்கன்னா இந்த இடம் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது, எங்க வேணாலும் சொல்லுங்களேன். அந்த விமர்சனத்தை விஜய் வச்சா வைக்கட்டும். விஜய் இப்ப வெட்கி தலை குடியட்டும். திருவாரூர்ல நாகப்பட்டினத்திலேயே ஒரு வார்த்தையை விட்டாருன்னு நினைக்கிறேன். மோடிக்கு இந்த நிபந்தனை விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அமித்ஷா வந்தா விதிப்பீங்களா? இப்ப மூஞ்சியை கொண்டு எங்க கொண்டு வைப்பார் விஜய்? யார் வந்தாலும் விதிப்பாங்க சார். என்ன அவங்களுக்கு எல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும், வசதிகள் இருக்கு, பணம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. தொண்டர்களை கொண்டாந்து குவிப்பாங்க, வண்டியில எடுத்துட்டு வருவாங்க. அந்த வண்டியில வரும்போதே சாப்பாட்டு கொடுப்பான், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பான். நீங்க ஏதாவது ஒன்ன செஞ்சீங்களா? அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டீங்களா? அந்த இடத்த மட்டும் ஸ்டாலினுக்கு கொடுக்குறீங்களா? நீங்களும் அந்த இடத்த வாங்க. ஸ்டாலினுக்கு என்னவெல்லாம் ஏற்பாடுகளை திமுகவினர் செய்தார்களோ அதில் பாதியாவது நீங்க செய்வீங்கன்னு உறுதி கொடுத்தீங்கன்னா நீங்களும் அதே இடத்த கேட்டு அதே மாநாட்டை நடத்துங்க. தனியார் இடமா இருந்தா நீங்க வாடகைக்கு எடுத்து கொடுங்க. கரூர்ல முப்பெரும் விழா நடந்து தனியார் இடம், அவர் வாடகை வாங்கிட்டு கொடுத்திருப்பார், இல்ல பயந்தோ அல்லது மரியாதையின் காரணமா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் கேட்டு வாங்கி அந்த இடத்துல நடத்திருக்கலாமே. நடந்த தவறுல இருந்து பாடம் கத்துக்கணும் தான் சார் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். விஜயும் கூட
அன்னைக்கு காலையில லேட்டா போறோம், இந்த லேட்டா போயாவது ஒரு 40 பேர் 30 பேர் உயிரை பழி வாங்கணும்னா சார் விஜய் கிளம்பியிருப்பாரு. அந்த யதார்த்தத்தை நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். விஜய்க்கு ஒரு துளி கூட அந்த எண்ணம் இருந்திருக்காது. ஆனால் அப்படி நடந்த பிறகு நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு மனிதத்தன்மை, மனசாட்சி, மனிதாபிமானம் எதையாவது ஒன்னு அவர் காமிச்சிருக்கணும். அல்லது இந்த நாட்டை ஆள நினைக்கிற ஒரு பிரபலத்துக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதியில ஒரு துளி அன்னைக்கு காமிச்சாரா? காமிக்கலைங்கிறனாலதான் இன்னைக்கு எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்கிறோம். விஜய் ஆதரிச்சு சோசியல் மீடியால அப்படி பேசலாம், சதி நடந்துருச்சு, கத்தியில குத்திட்டாங்க, செந்தில் பாலாஜி பேரை சொன்ன உடனே செருப்பத்துக்கு வீசினாங்க, இது எல்லாம் எங்க சார் போச்சு அந்த வாதம் எல்லாம்? முதல் 2 நாள் தாவேகா தரப்புல இருந்தோம், பொதுமக்களுமே நம்புகிற அளவுக்கு சொன்னாங்க. கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அந்த ராஜலட்சுமி மின்சார வாரிய சார் இப்பயும் இந்த வீடியோ பாருங்க, 2 பக்கம் கடைகள்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, கடையை பூட்டிட்டு பாதி பேர் போயிட்டாங்க அந்த கூட்டத்தை தாங்க. லைவ்லயே பார்க்கும்போதே ஃபுல்லா லைட். சரி, ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணா, ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள எப்படி போனாங்கன்னு இந்த வீடியோ வந்த பிறகு ஒரு பொய்யா விலகுது. சரி, பதட்டத்துல சொன்னாங்கன்னு கூட இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக எடுத்துக்குவேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம சதி நடந்துச்சு. கோர்ட்ல என்ன சார் நடந்துச்சு, புசி ஆனந்துக்கு முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்கறிஞர் என்ன பேசினார்? 2 விஷயம். ஒண்ணு, இதுக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்புல, இந்த நிகழ்ச்சியை பூரா பண்ணது எங்க மாவட்ட செயலாளர் தான், டெக்னிக்கலா கரெக்ட். ஆனால் தார்மீக ரீதியா அந்த பொதுச் செயலாளர் என்ன பண்ணிருக்கணும், நானும் பொறுப்பெடுத்துக்கிறேன், ஆனா நடந்தது விபத்து, அதையும் சொல்றாரு. அப்ப சதின்னு வெளியே சொல்றீங்களே, கோர்ட்ல போய் அதனுடைய ஆதாரத்தை காட்டணுமா இல்லை? நானும் அதை ஒரு பேட்டியில சொன்னேன். சதின்னா செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போய் கோர்ட்ல காட்டுங்க, நீ அருணா ஜெகதீசன் காட்டுங்க. அது கூட பல்லு இல்லாத ஆணையம்னு நீங்க விமர்சிப்பீங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதே ஹைகோர்ட்ல கொண்டு போய் இந்தாங்க இந்த வீடியோ பாருங்க மயிலாடு, 2 நிமிஷம் தான் பாருங்க, வழக்கறிஞர் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா எப்படி தீர்ப்பு இப்படி வந்திருக்கும்? ஓபன் கோர்ட்ல வாதம் பண்ணது யாரோ திரைக்கு பின்னாடி உள்ள என்ன இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இல்ல, எல்லாரும் பார்த்தோம், பத்திரிகையாளர்களும் பாக்குறோம். இதற்கு நான் பொறுப்பில்லைங்கிறாங்க. நடந்தது விபத்து தான் என்கிற போது நான் எப்படி காரணமாவேன்னு அடுத்த வாதத்தை வைக்கிறார். அப்ப வெளியில சதி நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது எங்க சார் போச்சு? அநேகமா அந்த மதியழகன் மனைவின்னு நினைக்கிறேன், அல்லது அவருடைய ஒரு மனைவிதானா? மனைவிதான். என்ன பேட்டி கொடுக்குறாங்க? இருவரை கழுத்தை நெரித்து கொன்றார்கள், எங்களை குழியில் தள்ளினார்கள், கத்தியால் கிழித்தார்கள். ஏமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்க கணவரை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்களா? அப்படி உங்க கணவரை உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்க கொண்டாந்து நிறுத்திருக்காரு பாத்தீங்களா? சட்டத்தின் பார்வையில புசியானது சொன்னது கரெக்ட். ஏன்னா இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்படுகிறேன்னு கையெழுத்து போட்ட நபர் யார்? மதியழகன், நாட் புசியானது. தார்மீக பொறுப்பு இருக்கு, ஏற்பாடுல கவனிக்கிறவர் புசியானது. ஒரு நிகழ்ச்சிக்கும் போறதுக்கு முன்னாடி விஜய் புசியானது தான் போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாரு. அதனால அவர் தான் நேர்ல போய் அதை உறுதிப்படுத்திருக்காரு. உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க யாரை வேணாலும் கைகாட்டி எப்படி வேணாலும் போயிருவீங்களா? அப்ப நீங்க சதி செயல்னு சொன்ன அந்த வார்த்தை எங்க போச்சு? முதலமைச்சர் பழி வாங்குகிறார். நேற்று ஒரு வார்த்தை அறிவழகன் பேசினாராங்க, இந்த அரசு எங்களை பழி வாங்குகிறது. முதலமைச்சர் பழி வாங்கணும்னு சொல்லியிருக்கணும்ல, அதுக்கான ஆதாரங்கள் எடுத்து போடணும், சொல்லலாம், ஆதாரத்தை காட்டணும். அது எதுவுமே இல்லாதனாலதான் சிபிஐ கேட்ட விசாரணை கேட்ட விஷயங்களை தள்ளுபடி பண்றாங்க, முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி பண்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீ கேட்டதை சேர்த்தே சொல்லிடுறேன். சில ஒரு முக்கியமான நபர்லாம் எனக்கு போன் பண்ணி கடவுள் இன்னும் இருக்கிறாரு சார் அப்படின்னு தான் சொன்னாங்க. கடவுளின் வடிவமாக வேணா வேற யார் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் விஜய் அதை திசை திருப்பியிருப்பார், எடப்பாடி அதுக்கு துணை வந்திருப்பார், பிஜேபி அதுக்கு துணை வந்திருப்பாங்க. இல்ல அரசியல் சதி பண்றாங்க, நீதிமன்றம் சொன்னதுனாலதான் பொத்திக்கிட்டு எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை. நீதிபதியும் சோசியல் மீடியால விமர்சிக்கிறாங்க. அது கொஞ்சமா நியாயம் இருக்கா? நீங்க சட்டத்தை மதிக்கிறது தானா? அதை போடுற 10 பேரா பிடிச்சு உள்ள போடணும். அந்த நீதிபதிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த நீதிபதியுடைய வீட்டு திருமணத்துக்கு முதலமைச்சர் வர்றாரு, சரி, எந்த நீதிபதி வீட்டுக்கு அந்தந்த முதலமைச்சர்கள் வராம இருந்தாங்க சொல்லுங்க? என்ன இந்த சட்டம் அப்படியே கந்தரகோலமாகி தமிழ்நாடு மட்டும் அப்படியே கேவலமா போயிடுச்சு சொல்லுங்க? ஜெயலலிதா போயிருக்கார், கலைஞர் போயிருக்கார், எடப்பாடி போயிருக்கார், தான் இருந்த கொஞ்ச நாட்கள்ல ஓபிஎஸும் போயிருக்கிறார், ஸ்டாலினும் போயிருக்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த சந்திரசூட், அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியில இருக்கிற போதே பிரதமர் மோடி அவர் வீட்டுக்கு போனார். எனக்கு தெரிஞ்சு 2 தடவை போனார் நினைக்கிறேன். இது மாதிரி விசேஷம் நடந்தா கூட நீங்க கடந்து போலாம். ஒரு பூஜைக்கு ஆரத்தி காட்டுறதுக்காக போறாரு. அப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஓ, அயோத்தி தீர்ப்பு இப்படிதான் வந்துச்சா, அந்த தீர்ப்பு இப்படிதான் வந்துச்சா? ஒன்னொன்னே யோசிச்சு பார்த்தா இந்த நாட்டுல நீதி நிலைக்குமா? எல்லோரையும் சந்தேக பார்வை பார்க்க முடியுமா? சரி, நேற்று நீதிபதி சொன்ன எந்த வார்த்தை சட்டத்துக்கு புறம்பானது, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஒரு தலைவர் இப்படி இருக்கலாமான்னு கேட்டார், இப்படி ஓடோடி வரலாமான்னு கேட்டார். நியாயமா இல்ல சொல்லுங்க? சரியான கருத்தா இல்ல அதர்மமா இல்ல அநீதியா? ஒரு உட்கட்டமைப்பு இல்ல, உங்களை கட்டுப்படுத்த ஆட்கள் இல்ல, இதெல்லாம் ஒரு கட்சியான ஒரு கோபத்துல கேட்கிறாரு. ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட்ல அது வரல. நீதிபதியும் மனுஷன் தான். இதை நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, உறவுகள் இருக்கு. அதே திருமண விழாவில் நடந்த இன்னொரு காட்சியை சொன்னா துண்டக்கான துடியக்கான ஓடிடுவாங்க. அது யார் வீட்டு திருமணம், எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அரசியல் இன்னும் வேற மாதிரி மாறும். இதுல அரசியலே பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் எந்த நீதிபதிக்கும் குடும்பம் இருக்கக்கூடாதா? அவங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாதா? 4 பேரை கூப்பிடக்கூடாதா? அப்படி கூப்பிடுறத பூரா நீங்க கணக்குல வச்சு, சரி அதே இதுல அதிமுக எம்பி போய் கலந்துக்கிறப்ப எடப்பாடிக்கும் ஜட்ஜுக்கும் இப்படி எல்லாம் பேசினா நீதி நிலைக்குமா சார்? இந்த நாட்டுல மனசாட்சியோட பேசணும்.
அதை மீறி செய்யற ஒரு 10 பேரையாவது பிடிச்சு உட்கார வச்சிருந்தாலும் ஒரு பயம் வரும். இந்த ஆரம்ப நிலையில இந்த சதி கோட்பாடு அப்படின்ற ஒரு வாதம் வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப தாவேகா தரப்புல நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க, அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவங்க வந்து முன்னெச்சரிக்கையோட பல விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், அதை செய்யல அப்படிங்கிறதையே பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த சம்பவ இடத்துலையும் இல்லாம அவங்க இங்கிருந்து வெளியேறின விஷயங்களையும் விமர்சிக்கப்படுது. அது எதுவும் ஒரு பதட்டம் வரும் சார், யாருக்குமே ஒரு பதட்டம் வரும். சதி அப்படின்றது எதுல இல்ல, இருந்து இதுல இருந்து எப்படி நம்ம மீளலாம்? நம்ம நிகழ்ச்சியில் இப்படி நடந்து போச்சு. நிஜமா சொல்றேன், அந்த பதட்டத்தை என்னால உணர முடியுது. அதுல இருக்கிற நியாயத்தை நான் உணர்ந்துக்கிறேன். விஜய் தெரிச்சு ஓடினார் இல்லையா திருச்சி ஏர்போர்ட்ல, அவருடைய பயந்ததுல நியாயம் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா ஒரு தலைவர் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு பார்ட்டு. அங்க தள்ளி நின்னாது, தம்பி எனக்கும் துக்கத்துல பங்கு இருக்கு தம்பி, நான் விரிவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டா போயிருக்கணும் தான் நம்ம மனசு இயங்குது. நான் திருச்சியில தங்கி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். முதல் பேட்டியை நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். இந்த சம்பவத்தை விஜயால தடுத்திருக்க முடியாது, வேற மாதிரி செஞ்சிருக்கலாம். சரி, இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும். நடந்ததுக்கு நம்ம எப்படி நாம ஒரு ஆறுதலா இருக்க முடியும் நம்ம கட்சி தொண்டர்களுக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? கோர்ட்ல போய் இந்த பெட்டிஷனை போட்டு அறிவழகன் வெளியில வந்து பேட்டி கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? சடலங்களாக அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்ற அந்த உடல்கள் இருக்கு இல்லையா, அந்த நபர்கள், அவர்கள் அந்த தள்ளுமுள்ள தான் இறந்தாங்களான்னு எப்படி நம்புறதுன்னு கேட்டார். மனசாட்சியுள்ள விஜய் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? ஏன்னா அதுக்கு அடுத்துதான் 2 நாள் கழிச்சா வீடியோ வெளியிடுறார். சட்டத்தின் பார்வையில எங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அவர்கள் என்னை பார்க்க வந்த பொதுமக்கள், என்னை பார்க்க வந்த தொண்டர்கள், என்னை பார்க்க வந்த ரசிகர்கள், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை அப்படின்ற வார்த்தையை விஜய் பேசியிருக்கணுமா இல்லையா? விஜய் என்ன பண்ணார்? ஏன் விஜய் கொண்டாந்து இப்படி எல்லாம் பண்றீங்க? விஜய் என்ன பண்ணிருக்கணும் தானே சார் நம்ம மனசு துடிக்குது. அதுல வந்து சட்டத்தை பத்தி ஒரு துளி கூட பிரங்கையே இல்லாம அவங்கள விட்டுருங்க, என்னைய பிடிச்சு இந்த கூலி படத்துல வரைக்கும் இன்னைக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறோம். என் பொண்ணை விட்டுரு, எங்க அப்பா விட்டுரு, எங்க அம்மா விட்டுரு, என்னை எடுத்துக்கோமா இல்லை, அதெல்லாம் சினிமாவுக்கு சரியா வரும் சார். சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, போய் சரண்டர் ஆயிருக்கணும்ல. அவ்வளவு தூரம் சட்டத்தை மதிக்கிற விஜய் புசியானதுக்கு ஒரு போனை போட்டு போய் சரண்டர் ஆகுன்னு சொல்லிருக்கணும்ல. என்ன சார் தூக்கில போட்டுருவாங்களா? ஏன் 15 நாள் உள்ள இருங்களேன். சரி, அவர் வேண்டாம் சார், நீங்க கொஞ்சம் மறைவாவே இருங்க, நான் உங்களுக்கு முன்ஜாமீன் வாங்கலாம், வயசு உடம்பு சரியில்லை, நிர்மல்குமார் நீங்க போய் சரணடைங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் விஜய்க்கு? அப்ப இந்த நாட்டினுடைய சட்டங்களை மதிக்கணும்னு உங்களுக்கு ஒரு துளி கூட அந்த எண்ணமே இல்லையா? எஃப்ஐஆர் போட்டாலே அந்த கட்சிக்கு எதிராக விரோதமா சார்? என்ன சார் அந்த எஃப்ஐஆர் போட்டு ஏன் கம்முன்னு இருந்தேன்னு ஜட்ஜி கேட்கிறார். இன்னொரு விஷயத்துல ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்கிறார். இப்ப இந்த மூஞ்சியை கொண்டு எங்க வச்சுப்பீங்க இந்த விமர்சிக்கிற ஆட்கள்? இந்த நீதிபதி கூறிய கருத்துக்கள் வந்து ஏன் வந்து வழக்கு போடல, அந்த வழக்கு போடல அப்படின்லாம் கேட்கிறாரு. இதுக்கு வந்து ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து இதுல வந்து இல்ல ஒரு அப்ப திருமாவளவன் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது. ஏன் சாஃப்டாவே அப்ரோச் பண்றீங்க சார்? ஜெயலலிதா மேல 1000 விமர்சனம் இருந்த போது ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் வந்த ஜெயலலிதா இன்னைக்கு இல்லையேன்னு பல லட்சம் பேர் ஏங்குறான் சார். ஏன்னு ஸ்டாலின் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். இது எதுக்கு ஜெயலலிதான்னு அப்பப்போ சத்தம் வருது? ஏன் வருது? ஸ்டாலின் மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணும். அவங்க கிட்ட இருந்த ஒண்ணு எது நம்ம கிட்ட இல்ல. 1000 விமர்சனம் தான் லாண்ட் ஆர்டர் வந்தா அந்த அம்மா கட்ஸோட எடுத்த நடவடிக்கைகள் யாருமே கலைஞர் கூட அது வரைக்கும் நடந்துட்டு இல்லை சார். கலைஞர் ஆட்சியில இருந்தா அந்த நேரத்தில் நடந்த சங்கராச்சாரியாரை கைதே பண்ணிருக்க மாட்டார். ஒரு பிராமணராக இருந்து கூட ஜெயலலிதா துணிச்சா அந்த முடிவு எடுத்தனாலதான் இன்னைக்கு ஜெயலலிதா எங்கன்னு மனசு தேடுது பல லட்சம் பேருக்கு. முதல்ல ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கணும். சட்டம்னா சட்டப்படி நடக்கணும். விஜய் அரசியல் ரீதியா எப்படி அடிக்கணும் நீங்க அப்படி அடிங்க. நீங்க அரசாங்கத்துக்கு பங்கு இருக்காங்க, அவங்களுக்கும் பங்கு இருக்கு. முதல்ல இந்த மாதிரி இடத்துல எதுக்கு அனுமதி தர முடியாது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. எதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்கல்ல, பின்னாடியே பாஞ்சு இதேதான் தாவேகா தரப்பு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து எதுக்கு அனுமதி கொடுத்து மறுத்திருக்கலாமே அப்படின்னு சார் இன்னைக்கு வாய்களே பேசுவாங்க. அப்ப எங்க தலைவர் ஏன் அப்படி ரொம்ப நக்கலா கேட்டார்னு முதல்ல விஜயை பார்த்து கேட்கணும் சார். இந்த நிபந்தனைகளை மோடிக்கு விதிப்பீர்களா? நிபந்தனை விதிச்சப்ப கேட்டீங்களா நீங்க? சொல்லுங்க. அதையும் தானே சார் பேசணும். தாவேகா தொண்டன்கிறது அவனுக்கு இப்ப வந்து அடையாளம். 2 வருஷம் முன்னாடி அவன் மனுஷன், தமிழ்நாட்டு பிரஜை. அவன் என்ன செய்யணும்? ஆமால நம்ம தலைவர் ஏன் நிபந்தனை விதிச்ச போது கூட இதை மோடிக்கு விதிப்பீங்களா, ஏன் எனக்கு போட்டு விதிக்கிறீங்கன்னு கேட்டாரா இல்லையா? பொது மேடையில பஸ் மேல ஏறி நின்று கேட்டார். இன்னைக்கு வீடியோ இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க. அப்ப நிபந்தனை விதிச்சா மதிக்க மாட்டேன், நிபந்தனை விதிச்சு கேட்டா ஏன் நீ கொடுத்தேன்னு கேட்பீங்க. என்ன சார் அக்கிரமம் அது? அப்ப நீங்க யாரு சார்? உங்க நோக்கம் என்ன சார்? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இன்னும் எத்தனை பேர் உயிரை குடிக்க காத்திருக்கீங்கன்னு ஒரு கோபத்துல வர்ற வார்த்தைக்கு நிஜமாகவே நீங்க உருவம் கொடுக்குறீங்கல்ல. உணர்ச்சியில வந்த வார்த்தை. கொல்றது இவங்க நோக்கம் இல்லை, நான் 100% நம்புறேன். எந்த தலைவனும் அந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் கேடு கட்டு போகல. அரசியல் வெக்கம் கட்டதுதான், நான் ஒத்துக்குவேன். ஆனா இன்னும் அந்த அளவுக்கு கேடு கட்டு போகல. ஒரு நாளைக்கு இத்தனை பேர் உயிரை குடிக்கணும்னு ஒரு சாதாரண லெட்டர் பேடு கட்சியில ஆரம்பிச்சு ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி வரைக்கும் யாருமே நினைக்க மாட்டாங்க சார். இப்படி இந்த விவகாரத்துல சதி அப்படின்னு ஆரம்ப நிலையில வந்ததுக்கு இந்த திமுக அமைச்சர்களும்
முதலமைச்சரும் உடனே விரைந்து போனது, இரவோடு இரவா வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சது, அதுதான் இந்த காரணமா செயல்பாடுகள்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடம். அப்படியா சார்? அப்படி அந்த முதலமைச்சர் போகலைன்னா என்ன சார் சொல்லிருப்பீங்க? நீங்க என்ன சார் சொல்லிருப்பீங்க? நான் என்ன சார் போட்டு இல்ல, இதெல்லாம் முன்வைத்துதான் சந்தேகத்துக்கு கிளப்பினாங்க. சந்தேகத்தை கிளப்புதுன்னா முதல்ல அந்த வாதங்களையே மீடியாக்கள் கண்டுக்கவே கூடாது சார். மக்களுக்கு நம்ம ஏதாவது கத்து தரணும் சார். புத்தி கெட்ட மக்களே, ஒரு முதலமைச்சர் போகாம யார் போவா? கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில செத்தவன் திமிர்ல போய் செத்தான். கரூர்ல செத்தவன் அப்பாவித்தனமா போய் ஒரு நடிகனை பார்க்கணுமேங்கிற ஆர்வத்துல போய் செத்தான். 2 பேரும் ஒன்னா சார். 10 லட்சம் ரூபாய் ஏன் கொடுத்தேன்னு எல்லாரும் பிடிச்ச ராட்டுனாங்க முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு 10 லட்சம் பத்தாதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கோம். 2 வித்தியாசம் புரியுதா? இவன் அப்பாவித்தனமா போய் செத்தான் சார். உங்களுடைய முன்னேற்பாடு இல்லாம செத்தான் சார். அவன் எங்க காய்ச்சறான், காய்ச்சறது சட்டவிரோதம்னு சாராயத்தை தேடி போனா, குடிக்கிறது சட்டவிரோதம்னு தெரிஞ்சே போனா, குடல் வெந்து செத்துருவோன்னு தெரிஞ்சே போனான். அவனும் இங்கே மிதிப்பட்டு அந்த ஒரு பாட்டியை கதறினாங்களே, அம்மா இல்ல, அந்த குழந்தை எத்தனை பேர் மிதிச்சாங்களோன்னு கதறல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையும் திமிர் எடுத்து போய் திருட்டு சாராயத்தை குடிச்சவனு ஒன்னா சார். இந்த ஒப்பீடு அயோக்கியத்தனமானது. யார் செஞ்சாலும் எவன் செஞ்சாலும். இவர் என்ன பெரிய தேவதூதரா சார்? டேர்னிங்ல திரும்பிட்டாரு, மேட்ல ஏறுறாரு, பள்ளத்துல இறங்குறாரு, ஸ்பீடு பிரேக்கர்ல வர்றாரு, பஸ் பிரேக் போட்டிருக்கு. ஏன் இந்த டிரைவர் மூக்க சுரண்டாரே ஒரு தடவை, அதை சொல்லி காட்ட வேண்டியான லைவ்ல? வெக்கமா இல்ல உங்களுக்கு? வகுறு எரியுது சார். நம்மளும் மீடியால இருந்தனால சார் ரொம்ப வெக்கமா இருக்கு நமக்கு. இப்ப நீங்க பொறுப்பு மீடியாவுக்கும் இருக்கு, மூணாவது அந்த நிச்சயமா வந்து ஊடகங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்ற அந்த வாதமும் சொல்லப்படுது. குறிப்பா பார்த்தோம்னா, இந்த நீங்க சொன்னீங்க இந்த இடத்த ஏன் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. உதயநிதி வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த ரவுண்டானா கொடுத்தாங்க. அந்த ரவுண்டானா தப்புன்னு சொல்றாங்க. இவர்கள் கேட்ட ரவுண்டானா வேற, உதயநிதி பேசிய ரவுண்டானா வேறங்கிறது இவங்க கேட்கல. பட் ஆனா போலீஸ் முன்கூட்டியே அதை கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், அப்போ ஒரு கட்சிக்கு முதல்ல அடிப்படை பொறுப்பு இருக்கணுங்கிறது நீங்க ஏன் சார் அதை அடிப்படை விஷயத்தை தாண்டிட்டா சார் அடுத்த கட்டத்துக்கு போகணும்? மக்கள் இத்தனை லட்சம் பேர் வரணும் மட்டும் எதிர்பார்க்கறீங்களா? எப்ப காட்டுறீங்களா? 23% எங்களுக்கு இருக்கு, எந்த சர்வே எடுத்தாலும் 26 வருது மேக்சிமம் சொல்லி பெருமைப்படுறீங்கல்ல. அந்த 26% ஆதாரமாக இருக்கிற அந்த மக்கள் உங்களை நோக்கி வரும்போது நீங்க எப்படி நடத்தும்? உங்களுக்கு பொறுப்பு கொஞ்சமாவது வேணுமா வேணாமா? 8:45 நான் நாமக்கல்ல பேசுவேன்னு உங்க ட்விட்டர்ல போட்டுட்டு 8:50 சென்னையில பிளைட் ஏறுறமேன்னு குறைஞ்சபட்ச கண்ணாடியை பார்த்து விஜய் கன்னத்துல அரைஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க சார். அதை பத்தி யாருமே பேச மாட்டீங்களா? அங்கேதான் சார் தப்பு தொடங்குது சார். நான் 8:45 தொடங்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 மணி நேரம் காலங்காலமா இந்த மாநிலம் பார்த்திருக்கு. பல அண்ணா காலத்துல இருந்து, காமராஜர் காலத்துல, பெரியார் காலத்துல இருந்து ஒரு தலைவர் அப்படி கிளம்பி வருவாங்க. வர சார் நள்ளிரவை தாண்டி விட்டது. எம்ஜிஆருக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஊரெல்லாம் அந்த கதை இருக்கும். தொடங்கி இருப்பாங்க கரெக்டா, வர்ற வழியெல்லாம் மக்கள் வெள்ளமா இருக்கும். அது வேற. தொடங்குறதே திமிர்த்தனமா நான் இப்பதான் ஆரம்பிப்பேன்னா, அந்த ஐடியா கொடுத்த பிரகஸ்பதியே, அதனாலதான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன், விஜய் கன்னத்துல அரையணும். உனக்கெல்லாம் புத்தி இருக்காடா அப்படின்னு அவனை அரைஞ்சு வெளியே தள்ளிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று விஜய் தன் கன்னத்துல ஒரு அரை அரைஞ்சுக்கணும். இவன் பேச்ச போய் நம்ம கேட்டமே, உணர்ச்சியில பேசல சார். நம்மை ஆள வாய்ப்புள்ள விஜய் கிட்ட எதிர்பார்க்கிற அடிப்படை தகுதியை நான் சுட்டி காட்டுறேன். புரியுதுங்களா? வியூக வகுப்பாளர்களுக்கு தேர்தல் காலத்துல, தேர்தல் விஷயங்கள்ல வெற்றியை நோக்கிய பயணத்துலதான் அவங்களுக்கு பங்கு இருக்கணுமே தவிர, உங்களுடைய சுய வழிநடத்தல்கள் இருக்குல்ல, அதுக்கு சுய புத்தியை பயன்படுத்தணும் விஜய். இன்னொரு எக்ஸையோ ஒய்யோ நீங்க பயன்படுத்தினா நீங்கள் தலைவனாக இருக்கவே தகுதி இல்லைன்னு. இன்னொரு பக்கம் இது ஏன் அரசு பக்கமும் பொறுப்பு இருக்கு? அரசுக்கு இருக்கு சார். மதுரை ஆமா சார், உயர்நீதிமன்றம் கடுமையாவே சொல்லி காட்டி இருக்கு. எதுக்காக அந்த இடத்த கொடுத்து? இன்னொன்னு, தண்ணி கொடுக்கறது யார் வேலை? சரி, அரசாங்கம் ஒரு இடத்தையே கொடுக்குது சார். ஏற்கனவே விதி இருக்கு, இந்த அரசு அதை மீறி இருக்கு. ஏன்னா நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்துக்கு ஆட்படாதீங்கிற. இனிமேலாவது இந்த அரசாங்கம் பாடம் கத்துக்கணும். இன்னொன்னு, அனுமதி கொடுக்குற விஷயத்துல எதிர்கட்சிகளுக்கு ஒரு பார்வை, முதலமைச்சருக்கு, ஆளுகிற முதலமைச்சருக்கு ஒரு பார்வை இருக்கவே கூடாது. யாராவது ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டரை பொது வழியில போட்டு உடங்குங்க. இவங்க வரையுமே நீதிமன்றத்தில் இந்த லெட்டரை சமர்ப்பிக்கல. அதெல்லாம் சோசியல் மீடியால வந்துச்சு சார். 4 லெட்டர் கொடுத்திருக்காங்க சார். நீதிமன்றத்துல கேள்வி கேட்டிருக்காங்க, எங்க அந்த லெட்டர் அனுமதி கொடுத்த அந்த கடிதத்தை? ஆமா, கொடுக்கதான் போறாங்க. நேத்து அந்த 11 நிபந்தனைகள், நேற்று தீர்ப்புலயே அந்த நிபந்தனைகளை போட்டு காமிச்சு. அந்த 11 நிபந்தனைகள்ல எதை தாவேக்கா நிறைவேற்றிருக்குன்னு பாருங்க. நான் நடந்ததுனால சார்ஜ் பண்றதுனால போன உயிர் வராது. பிரச்சாரங்கள் அவங்க நடத்திருக்காங்க, 2 ஊர்களுக்கு பயணம் போயிருக்காங்க, அங்கேயும் இந்த விதிமீறல்கள்லாம் நடைபெற்று நடந்துச்சு. அதைத்தான் அரசு இந்த அரசு செய்த மிகப்பெரிய தவறு. விஜயை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, அவர்கிட்ட ஒரு மென்மையை காட்டுறீங்கன்னு திருமாவளவன் சொன்ன குற்றச்சாட்டு 90% நிஜம். சரிதானா? இந்த பொறுப்பு அவங்கதான் சுமக்கணும். நாளைக்கு இதோட நிக்காது நீதிமன்ற நடவடிக்கைகள். SIT வரும், அதை எடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. இப்ப முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆயிடுச்சு, அதை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இல்ல இங்கேயே கூட ஒரு பெஞ்சுக்கு வரலாம். இல்ல அங்கே தள்ளுபடி பண்ணது பெஞ்சுனா நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற போது அங்க இந்த அரசாங்கத்தின் முகத்திரையே கிளிங்க. ஸ்டாலினுக்கு ஒரு புத்தி வரட்டும். நான் அதை மறுக்கவே இல்லை.
இவ்வளோ வீடியோக்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகும் இன்னமும் சதி நடந்திருக்கு, இந்த ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லப்படுற தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, மக்கள் தான் உஷாரா இருக்கணும். எப்படிப்பட்ட கூட்டத்தின் பின்னால் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சதியே நடக்கலன்னு சொல்ல ஆரம்பத்தில் எல்லாருமே நம்பினாங்க. நான் தான் சொன்னேன், சசிகலா ஜெயலலிதாவை கொலை செய்தான்னு சொன்னபோது 1 வருஷம் நம்பின மக்கள் தான் இவங்க. ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா வீடியோ வெளியில வரலைன்னா, வெற்றிவேல் வெளியிட்ட அந்த வீடியோ வெளியே வரலைன்னா இன்னைக்கு சசிகலாவை கொலகாரின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பொன்னையன் ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி இறந்துதான் ஜெயலலிதாவை ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போனாங்கன்னு போட்டாரு ஒரு போடு. அதுக்கப்புறம் ஆணையத்துல போய் மன்னிப்பு கேட்டாரு, என்னவோ வாட்ஸ்அப்ல வச்சு நான் சொன்னேன்னு போயிட்டாரு. இன்னைக்கு கொஞ்சம் சசிகலா அப்படிதான் நம்பிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ வரலைன்னா. அது போல காலம் அவர்களுக்கு சில விஷயங்களை கத்துக் கொடுக்கும். முதல் 2 நாள் இருந்த வேகம் அடுத்தடுத்த கிளிப்ஸ் வரும்போது அம்பலப்பட்டு போச்சா? ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது யாருன்னு கேட்டாங்க. ஆஃப் பண்ணது உன் கட்சிக்காரன் தாயான்னாங்க. இபி கரண்ட் ஆஃப் பண்ணது இபி கரண்ட் இல்ல, ஜென்ரேட்டர்ல நீங்க போட்ட ஃபிளட் லைட் அது ஆஃப் ஆனதுனால இருட்டா தெரியுது. அது உன் தொண்டர்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் ஏற்பாடு செய்த ஜெனரேட்டர் ஆபரேட்டர் ஆஃப் பண்றான். உயிர்களை காப்பாத்துறக்கு அதை இன்னும் பண்ணாம இருந்தா இன்னும் பல உயிர் கரண்ட்லயே செத்துருப்பான். இந்த உண்மையெல்லாம் நாளாக வரும். ஆனா இப்படி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி திமுகவை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். உங்களுக்கு துப்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா நீங்க அதை செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள்ல செய்யணும். அண்ணாமலைக்கு இது பொருந்தும், விஜய்க்கு இது பொருந்தும். அரசியல் பண்றதுக்கு வேற இடங்கள். இப்போ தாவேகாவுக்கு ஆதரவா பாஜகவினர் பலர் குரல் கொடுக்கறத பார்க்க முடியுது. விஜய் பக்கம் உள்ள நியாயங்களை பேசுறது, போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கல, இல்ல அரசுக்கு தான் இது முழு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சி சார்பற்று எல்லா பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல அரசாங்கம், காவல்துறை என்னென்ன விஷயங்களை அதுக்குதான் அருணா ஜெகதீசன் கமிஷனை போட்டிருக்காங்க. நீதிமன்றம் நேத்து இந்த தீர்ப்புலையும் சரி அங்கேயும் சரி ஒரு SOP ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அருணா ஜெகதீசன் கொடுக்கறது சட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருக்குமே தவிர அதுவே சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல. அவங்க சில பரிந்துரைகளை கொடுப்பாங்க. இனிமேல் எப்படி நடத்தணும் ஒரு கூட்டம். தாவேக்காக்கு மட்டும் இல்ல சார், இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு எல்லா கட்சிகளுக்குமான SOP தான் ரெடி பண்ண போறாங்க. அதை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை முதலமைச்சர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கை வந்த பிறகு அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலான்னு போட்டு அது நிரந்தர தீர்வா இருக்கு. இப்பவே ஸ்டாலின் பண்ணிட்டான்னு சொல்றதன் மூலமா விஜய் பண்ண யோகியமற்ற சில செயல்களை நியாயப்படுத்த கூடாது. அது இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்துக்கு செய்கிற துரோகம். அது ஊடகம் பண்ணாலும் சரி, சில அரசியல் கட்சிகள் பண்ணாலும் சரி. திமுக எதிராக அரசியல் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. விஜய பேச விடுங்க, அவர் வரட்டும்னு சொன்னவன் நான். இன்னைக்கும் சொல்லுவேன், விஜய் ஒரு பதட்டத்துல படுத்து கிடக்குறாரு, அவரை கை தூக்கி விடுங்கன்னு சொல்றவனும் நான் தான். அது வேற. ஆனா விஜய் தன் தப்ப முதல்ல உணரணும். அரசாங்கம் பண்ணுது நீங்க ஓடி ஒழியக்கூடாது. ஊடகங்கள் அதுக்கு துணை போக கூடாது. 2 பக்கம் இருக்க தவறுகளையும் பேசணும் அப்படின்றதுதான். அப்ப தாவேகா தரப்பு தவறுகளை மட்டுமே பேசும்போது அரசுக்கு இது பொறுப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதனாலதான் நிச்சயமா அரசுக்கு பொறுப்பு இருக்கு சார். இன்னைக்கு என்ன சார், நீங்க கள்ளச்சாராயத்துல செத்தாலும் ஸ்டாலின் தலையில தான் விடியுது. இந்த மாதிரி அப்பாவித்தனமா ஒரு நடிகன் பின்னாடி போய் செத்தாலும் ஸ்டாலின் தான் பொறுப்பு. லாண்ட் ஆர்டருக்கு மினிஸ்டரே அவர் தான், உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் தான். யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க தான் தார்மீக பொறுப்பு. அந்த தார்மீகங்கிற வார்த்தை விஜயை பேசுற போது அல்லது விஜயை பாதுகாக்கிறத நினைச்சு ஸ்டாலினை சொல்றதோ, ஸ்டாலினை இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பழியும் விஜய் மேல சுமத்துறதோ தப்பு. 2 பேரும் தங்களுடைய அந்த தவறுல நமக்கு இருந்த அந்த தார்மீக ஈடுபாட்டை, தார்மீக தொடர்பை மறைக்க கூடாதுதான் நம்ம சொல்றோம். இல்ல அரசியல்னு வர்ற போது விஜயை பாதுகாக்கணும் அல்லது இதோட திமுக இது ஒரு வாய்ப்பா வச்சு 8 பேர் எதுக்கு சார் ஓடோடி வர்றீங்க? எம்பிக்கள் குழு வெக்கமே இல்லாம எதுக்கு சார் வந்தாங்க? அப்போ அவர் எதிர்கேள்வி கேட்டார்ல, மணிப்பூருக்கு போனீங்களா, கும்பமேளாவுக்கு போனீங்களா, நெருக்கடிகள் இது மாதிரி இருந்த போது மகாமோகன் ஞாபகத்துக்கு வரதான் கேட்ட போது அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப பக்கம் அரசியல் தானே. அரசியலை பேசுற இடம் இது இல்லை, தள்ளி வைங்க. அதை நாளைக்கு பஸ்ஸை ஊருக்குள்ள விடாதீங்கன்னா 160 தொகுதிகளில் அவர் போயிட்டு வந்துட்டார். ஒரு சர்ச்சை வரல. ஆம்புலன்ஸை பத்தி அவர் சொன்ன விவகாரத்தை தவிர மீது எல்லாமே வரும் கட்டுப்பாடு மிக்க தொண்டர்கள் இருந்தாங்க. இந்த அரசாங்கம் பண்ண தப்பு சார். துணிச்சலற்ற அரசா இது நடந்ததுனாலதான் எடப்பாடிக்கு அந்த பெர்மிஷனை கொடுத்திருக்க கூடாது சார். நடு ரோட்ல நீங்க அனுமதியை கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் வருதுன்னு எடப்பாடியும் தன்னோட ஒரு குறைஞ்சபட்ச அறிவை பயன்படுத்தாம அந்த ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு ஒரு தப்பான மெசேஜை சொல்லிட்டார். அடிச்சு நொறுக்குங்கடாங்கிறார். துறையூர்ல அடிச்சே நொறுக்கிட்டான். இதெல்லாம் ஒரு பொறுப்பான தலைவர் பண்ற வேலையா சார்? அப்ப அரசாங்கம் பண்ண தப்பு அங்கேயே புரிஞ்சு போச்சு சார். முதல்ல ரோட்ல யாரும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா அந்த பஸ்ல வாங்க, ஊரை கடந்து கை காட்டிட்டே போய் கிரவுண்ட்ல போய் நிறுத்திக்கணும். கிரவுண்டுக்கு கூப்பிடுங்க, ஏற்பாட்டை பண்ணுங்க, எத்தனை ஆயிரம் பேர் வேணாலும் கூப்பிடு, ஏற்பாடுகளை பண்ணுங்க, தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. நீங்க கையை காட்டிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க சார். நடு ரோட்ல இருந்து பேசுற அந்த அனுமதியை கொடுத்ததான் அந்த அரசாங்கம் செஞ்ச முதல் தவறு. எடப்பாடியில இருந்து தொடங்க தவறு. இனிமேலா இந்த அரசு விழிச்சுக்கூடாது. நாளைக்கு உதயநிதிக்கும் கொடுக்க கூடாது, ஸ்டாலினுக்கும் கொடுக்க கூடாது சார்.
அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்குறாங்க, எங்களுக்கு சின்ன இடத்த கொடுக்குறாங்க. இதே தான் திரும்ப திரும்ப அந்த இடத்த கேட்டு வாங்க, அது தனியார் இடம். டிஸ்கஷன் பண்ணி எங்களுக்கு இந்த இடம் வேணாம் அந்த இடம் கொடுன்னு கேட்டிருக்க வேண்டியது பெர்மிஷன் கேட்ட மதியழகன் தான். விஜய் புசியானதுல அப்புறம் அவங்களுக்கு பொறுப்பு இருக்கிற சார். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வேலையா சார்? சார் அப்படியே இன்னொரு 1000 பேர் கூட வருவாங்க பண்ணிங்க. அதெல்லாம் காவல்துறை லாண்ட் ஆர்டர் பொறுப்பு வைக்கிறதுக்கு ஒரு லிமிட்டோட எடுத்து சொல்லுவாங்க. முதல் பொறுப்பு யாருக்கு? கூட்டத்தை காமிச்சு நீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிற அந்த இதுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்குவீங்க. அந்த கூட்டத்தை யோக்கியமா ஏற்பாடு பண்ணுங்கன்னா மட்டும் நீங்க உடனே காவல்துறை மேல மொத்தமா போட்டுறீங்களா? காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு சார். முதல் பொறுப்பு எங்க தொடங்குதுன்னு சொல்லுங்க. நீங்க வாயத்தின்னு சொல்லுங்க. இல்ல தாவேக்கா பொறுப்பு இருக்கு. தாவேக்கா இல்ல, இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யற ஒரு கட்சிக்கு பொறுப்பு அவங்க கிட்ட இருந்தா தொடங்குது. அதை சொல்லிட்டு தான் நீங்க 2வது பாயிண்டே எழுதணும். புரியுதா? முதல் பாயிண்ட் அந்த கட்சிக்கு தான், அந்த நிர்வாகிக்கு தான். அடுத்த பாயிண்ட் காவல்துறையிட்ட பொறுப்பு எந்த நிபந்தனையை விதிக்கிறாங்க, எதை ஏத்துக்கிறோம், அதன்படி நம்ம நடந்துக்கிறோம். தொடர்ந்துகிட்டே இருக்கு கட்சியினுடைய பொறுப்பு. சர்ச்சைன்னு கொட்டி கவர்மெண்ட் மேலேயே திணிக்கிறீங்களா? உங்களுக்கு சுய அறிவு கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்னு தான் விஜயை பார்த்து கேட்கிறாங்க. ஒரு தலைவனுக்கு பொறுப்பு இருக்கணும் சார். சார் கவர்மெண்ட் பெர்மனண்டா இருக்கு, நீங்க எங்க வேணாலும் போய் கிழிக்கலாம். முதல்ல நீங்க திருந்தணும். இல்லாட்டி ராணிப்பேட்டையிலையும் திருப்பத்தூர்ல அடுத்து போக போறீங்க, இல்ல மாத்திட்டீங்க, அடுத்த ஊருக்கு போறபோது இதே புத்தியோட போனீங்கன்னா திரும்பவும் கவர்மெண்ட் மேல பள்ளி சொல்லமான்னு தான் புத்தி வரும். நீங்க திருந்துங்க முதல்ல. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப மற்ற ஊர்கள் நடக்காத ஒரு பிரச்சனை கரூர் நடக்குது. ஆமா, அத செந்தில் பாலாஜிக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். முதல் 1 நாள் 2 நாள் அவரு அதை அனுபவிச்சாரு. 3ஆவது நாள் திரையை காமிச்சு இத்தனை விஷயங்களுக்கு விளக்கம் சொன்னாரு. ஒரு விளக்கம் அது மாதிரி விஜய் தரப்புல இருந்து வந்திருக்கா சொல்லுங்க? சோசியல் மீடியால காசை கொடுத்து ஒருத்தன் பேசுனானே 25,000 வாங்கிக்கங்க, இந்த வீடியோ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு, வெக்கமே இல்லாம அதுக்கு காசு செலவு பண்ண தெரியுதுல்ல. செந்தில் பாலாஜி முகத்திரையை கிழிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்க தெரியல அவங்களுக்கு. பஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமரா கேட்டிருக்காரு ஜட்ஜு. அதுல ஆதாரம் இருந்தா இந்நேரம் எடுத்து 2-3 நாள் ஆச்சு உட்காந்து போட்டு பார்த்து கட்டிங் எடுத்து காமிச்சிருப்பாங்களா இல்லையா? 24 ஹவர்ஸ் எத்தனை 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்நேரம் எடுத்து முகத்திரையை கிழிச்சிருக்க வேண்டாம். இந்த திராவிட மாடல் அரசுடைய லட்சணத்தை சொல்லுங்க சார். தார்மீக பொறுப்பை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஒமிஷன், போலீஸ் என்ன பண்ணிருக்கலாம், என்ன பண்ணிருக்க கூடாதுன்னு. திமுக தப்பு பண்ணிச்சு, ஒரு எக்ஸ் இந்த சதி பண்ணான்றதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்க சார். போற போக்குல சொல்லலாமா சார்? அப்புறம் என்ன சார், நீங்க பொறுப்புள்ள கட்சி, இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிற உங்களுக்கு தகுதி இருக்கா? சொல்லுங்க சார், தகுதி இருக்கா? இது அரசியல் கட்சியாகவே இல்ல, இது ஒரு ரசிகர் படையா தான் இருக்கு இன்ன வரையும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல யதார்த்தம். அந்த ரசிகனை தொண்டனா மாத்துங்கன்னு நான் 2 கண்ணை வலிக்க நான் பேசியிருக்கேன். அவனை தொண்டனா மாத்துங்க. மதுரை மாநாட்டுக்கு அவ்வளவு தூரம் வந்தானே, அவனுக்கு அரசியல் கத்துக் கொடுங்க. மாநாடு எதுக்கு சார் நடத்தும்? ஒரு நாள் முழுக்க 10 ஸ்பீக்கர் பேசுவான் சார். அரசியல்லாம் என்னன்னு சொல்லி கொடுப்பான் சார். பந்தல போடு, 10 பேர் பேசட்டும். ஒரு பிரகாஷ்பதி சொல்லியிருக்காரு, மாநாட்டுல நீங்க மட்டும்தான் சார் பேசணும். இப்படி அவரை உசுப்பேத்தி தான் இன்னைக்கு இந்த லட்சணத்துல கொண்டாந்து விட்டுருக்காங்க விஜய் முதல்ல தன்னை சுய பரிசோதனை பண்ணணும். தன்னை சுத்தி இருக்கிறவன் யார், ஒருத்த கேரக்டர் என்னன்னு முதல்ல ஆய்வு பண்ணணும் சார். நீங்க அரசாங்கத்தை பழி போடுறது, அடுத்த கூட்டம் போடுறது, ஆட்சியை பிடிக்கிறதுல அப்புறம் முதல்ல நீங்க யாரு, உங்களை சுத்தி யார் இருக்கான்னு முதல்ல விஜய் சுய பரிசோதனை பண்ணணும். எல்லா தலைவரும் செய்யணும். நம்ம என்ன சொல்லி கேட்டோம், என்ன நடந்துச்சு, ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு அவர் யோசிக்கணும். ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்றது அரசு விஜயை பார்த்து பயப்படுது அப்படின்னு. ஏன் ஒரு மென்மையான போக்கு விஜயை பார்த்து ஏன் பயப்படுது? வர திடீர் லட்சக்கணக்கான பேர் போய் திரள்றான்னா நம்ம ஆட்சி தொடருமா தொடராது? அது பொலிட்டிக்கல் பயன் சார். அதான் சொன்னேன், ஜெயலலிதாவில் ஒரு 10% கத்துக்கோங்க. ஆட்சி வேற, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது வேற, அரசியல் நடத்துறது வேற. வருகிற தேர்தலை மனதில் கொண்டு இது மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் பின்வாங்குதா திமுக அரசு அப்படின்னு மௌனம் காத்தாங்க. அந்த மௌனத்துக்கு நேத்து ஒரு கன்னத்துல ஒரு அறை வாங்கி இருக்கிறாங்க இந்த அரசு. அந்த அறையை கன்னத்தை தேய்ச்சிக்கிட்டே இன்னைக்கு அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்பதான் ஊடகங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நீதிமன்றம் சொன்னபடி நடந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அனுமதிச்சு தள்ளி நிக்கணும். விஜயனுடைய பஸ்ஸை பறிமுதல் செய்கிறார்கள், கேட்டை திறந்து விட்டார்கள், உள்ளே போகிறார்கள், இந்த லைவ் காமிக்கிற சேட்டையை முதல்ல இந்த ஊடகங்கள் நிறுத்தலைன்னா இந்த சமூகத்தை, இந்த ஜென்மத்தை திருத்த முடியாது. என்ன சார், சட்டம் ஒண்ணு சொல்லும், போலீஸ் ஒரு நடவடிக்கை எடுத்தா அதையும் சொல்லுவீங்க. போலீஸ் நடவடிக்கைல ஒமிஷனை பேச மாட்டீங்களே சார், அதையும் சொல்லுவீங்க. நான் உங்களை என்ன புண்ணிய கொடியோ விகடனை மட்டும் சொல்லல, எல்லா ஊடகங்களுக்கும் நான் உட்பட ஒரு பத்திரிகையாளங்கிற மாதிரி எனக்கும் பொறுப்பு இருக்கு சார். எல்லாரும் முதல்ல ஒரு பொறுப்போட நடந்துக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். இவ்வளவு தூரம் நடந்துச்சு, அடுத்து விஜய் அவர்கள் என்ன செய்யணும்? தாவேக்கத்துல இருந்து என்ன செய்யணும்? ஏற்கனவே சொல்லிட்டேன், சுய பரிசோதனை பண்ணுங்க. நீங்க திருப்பி வாங்க. இதோட விஜயை ஒழிச்சு கட்டிடலான்னு திமுக நினைச்சா அவர்கள் தப்பு செய்யறாங்கன்னு அர்த்தம். விஜய் எழுந்து வரட்டும், தன்னை திருத்திக்கிட்டு வரணும். நாம் என்னவெல்லாம் தப்பு செஞ்சோம், இனிமேல் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா என்னவெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். விஜய் கேட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுறேன் சார், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சார். என்னப்பா ஆம்புலன்ஸ் உள்ள வருது பேசிட்டு இருக்கும்போது கேட்கிறாரு, என்ன நம்ம கூட கட்டியிருக்கு கேட்டாரா? கேட்டாரு. அப்ப என்ன லட்சணத்துல நீங்களா தலைவரா இருக்கீங்க? உங்ககிட்ட இந்த ஏற்பாடுகளை பத்தி சொன்னாங்களா சொல்லலையா? இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நீங்க 2 மணி நேரம் உட்காந்து உங்க நிர்வாகிகள்கிட்ட பேசுனீங்களா பேசலையா? இதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பேசும்போது 6 ஆம்புலன்ஸ் நீங்கள் ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ். 6லயுமே தாவேக்கா கொடி கட்டி இருக்கு. விஜய் படத்தை ஒட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அடிச்சு நொறுக்குறாங்கன்னு அண்ணன் எடப்பாடி சொன்னதுன்னு உங்களுக்கு யாருமே சொல்லலையா?
எங்க அவர் சொன்னதுல இருந்து ஆம்புலன்ஸை பார்த்தா தொண்டர்லாம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, பாதுகாக்கிறதுக்காக நம்ம கொடியை கட்டிக்கிட்டோன்னு நீங்க உட்காந்து பேசியிருந்தா உங்களுக்கு அதை சொல்லியிருப்பாங்க. கரூர்ல பஸ்ல நீங்க அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. சேஃப்டிக்காக நம்ம கட்டின கொடிங்கிற அந்த உணர்வு விஜய்க்கு வந்திருக்கும். அவர்கிட்ட எதையும் சொல்லல அல்லது சொல்றதை விஜய் அனுமதிக்கல. ஏதோ அப்படியே தேவதூதர் மாதிரி வானத்தை வந்து குதிச்சார், அப்படியே போயிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியுதா? நான் சொல்றது புரியுதா சார்? ஒரு தலைவர் எங்க கோட்டை விட்டாருன்னு புரியுதா? உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு 4 பேர்கிட்ட பேசுங்க, 40 பேரை பாருங்க முதல்ல. அப்புறம் நீங்க திமுகவை இந்த அரசெல்லாம் குற்றம் சொல்றதெல்லாம் அப்புறம். இந்த மாதிரி தன்னை சுய பரிசோதனை பண்ணிட்டு திருந்த வேண்டிய விஷயங்களை திருந்தி கொண்டு வந்தால் விஜய்க்கும் இங்க இடம் இருக்கு. இல்ல நான் திருந்த மாட்டேன், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், சட்டத்தை மதிக்க மாட்டேன்னா துரத்தி அடிக்கப்பட வேண்டிய முதல் நபர் விஜய் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து. தொண்டர்களை வந்து நல்வழிப்படுத்தல, அவர்கள் வந்து இது மாதிரி அத்துமீறதை வந்து கண்டிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விஜய் மேல வைக்கப்படும். நல்வழின்னா ஏதோ போதனை கிளாஸ் எல்லாம் நடத்த வேண்டாம் சார். சினிமா ரசிகன் அப்படிதான் இருப்பான். கொஞ்சம் உள் அரங்க கூட்டங்கள் அவங்க நிறைய நடத்தினாங்க. நிர்வாகிகளை விட்டு கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க சொல்லுப்பா. அன்னைக்கு திருச்சியில வந்து இறங்கினால அரியலூருக்கு போறதுக்காக, பெரம்பலூர் அரியலூருக்கு அந்த விமான நிலையத்துல கண்ட காட்சியை பார்த்தீங்களா? எந்த தலைவனுக்கிட்டே அப்படிலாம் யாருமே நடந்தது இல்லை சார். இன்னும் இப்படி வர்றான், ஆர்வத்துல வர்றான், அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அந்த ஒன்றிய செயலர்கிட்ட சொல்லு, அந்த மாவட்ட செயலர் கூட்டம், அந்த மாவட்ட கூட்டம் ஒன்று போட சொல்லு, ஒரு மாவட்டத்தையும் போட சொல்லு. கட்டுப்பாடா இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கொண்டு சொல்ல சொல்லு. சும்மா பயமுறுத்துங்க சார். எதையுமே கண்டுக்க மாட்டேன், ஆனா தப்பு நடந்தா அரசு மேல சொல்லுவோம், அதுக்கு ஆதாரத்தையும் கொண்டு கொடுக்க மாட்டோம்னா இந்த அழிச்சாட்டியத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இடம் அளிக்க கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அடுத்த கட்டமா தமிழக அரசு இந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கணும்? அஸ்ராகர் தலைமையினால அந்த விசாரணையை சுதந்திரமா நடத்த விடணும். எதிர்கட்சிகள் அனுமதி கேட்டா நேர்மையோட வெளிப்படைத்தன்மையோட அனுமதிகளை கொடுக்கணும். அனுமதி மறுக்கிறதுக்கான காரணத்தை நேர்மையோட வெளியே சொல்லணும். அதுல இந்த அரசு தவறு செஞ்சுச்சுங்கிறத நான் மறுக்கவே இல்லை. அந்த இடத்த கொடுத்தா பெரிய கூட்டம் கூடிருமோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். அதை சொல்லிட்டு நாங்கள் கரூரில் கூட்டம் நடத்த விரும்பவில்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. தடுத்தது எது? தாவேக்காவை தடுத்தது எது சார்? அவங்க ஒப்பரு விழா போட்டாங்க, எடப்பாடி கரூர் போயிட்டாரு, நம்மளும் கரூருக்கு போறோம். 2 மாசத்துக்கு முன்னாடி கரூருக்கு ஏன் ஓடுனீங்க? அரசியலுக்காக ஓடுனீங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த அரசியல் செய்ய தெரியுது இல்ல? அப்ப நாம என்ன பண்ணிருக்கணும்? அந்த கரூர்ல திமுகவோட பெரிய கூட்டம் கூட்டி காட்டுவோம். அவங்க ஒரு இடத்த பிடிச்சாங்களா? 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு பெரிய இடத்த பிடி, வாடகையை கொடு. இதுதான் சார் அரசியல். சும்மா வீம்புக்கு நான் வர்றேன்னு தேதியை மாத்தி உடனே ஏற்பாடு பண்ணி, எங்களுக்கு முதல் நாள் தான் அனுமதி கொடுத்தார்கள். எல்லா கூட்டத்துக்கும் அப்படிதான் கொடுப்பாங்க. அன்அபிஷியலா வேலை நடந்துட்டு இருக்கும், பந்தக்கால் போட்டிருப்பாங்க, ஏன்னா இந்த பூஜை எல்லாம் போடுவாங்க, அனுமதியே வந்திருக்காது. கொடுக்குறோம் சார், நீங்க ஆரம்பிங்கன்னு போலீஸ் அன்அபிஷியலா சொல்லுவாங்க. நீங்க முதல் நாள் தான் அனுமதி கொடுத்தாங்கன்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்களே. நீங்க திடீர்னு கரூருக்கு மாத்துறீங்களா? அதை என்னைக்காவது ஓப்பனா சொன்னீங்களா? சொல்லுங்க சார். தொடர்ந்து எடப்பாடி அவர்களும் வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு, அது திமுக எதிர்நிலை எடுக்கிற எவர் ஒருவரையும் யாரும் கைவிட அப்படி கை பொறுத்துக்குவாங்கிற மாதிரி தான் அரசியல் தான், இல்ல வேற ஒண்ணும் இல்ல. எடப்பாடி வந்து எடப்பாடியும் விஜய் அவர்களுக்கு மாதிரி பிளக்ஸ் வைக்கப்படுது, அதெல்லாம் பார்க்க முடியுது. கூட்டணி நான் ஒண்ணு சொல்றேன் சார், ஏதோ விஜய் விஜய் விஜய்னு இது விஜயோட சுருக்காதீங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பாடம். நேத்து நீதிபதி செந்தில்குமார் சொன்ன கருத்துக்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்குமானது. எல்லோருக்கும் ஒரு சுய கட்டுப்பாட்டை, ஒரு பயத்தை, ஒரு மாரல் ஃபியர்னு சொல்ல தார்மீக பயத்தை ஏற்படுத்தின ஒரு தீர்ப்பு. அதனாலதான் செந்தில்குமாரை கடவுளாவே பாக்குறேன்னு ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட. கடவுள் என்ன இருக்கா சார்னு எதுக்காக சொன்னாங்க? இந்த கருத்தை வேற யார் சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல வரப்பிரசாதமா எடுத்துக்கிட்டு ஒரு SOP ரெடி பண்ணணும். அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒத்துழைக்கணுங்கிறத என்னுடைய பார்வை. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, நன்றி சார். நன்றி. தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண், அருண் விஜய், சத்யராஜ் என திறமையான நட்சத்திரங்களின் கூட்டணியில் வெளியான இட்லி கடை திரைப்படம் ரசிகர்களின் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்று திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.